ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து களத்தப்பம் ரெசிபி தான். இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இதுக்கு ரொம்ப ஆயிலெலாம் தேவைப்படாது. நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த களத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் போல் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நல்லா தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் போல் நல்லா ஊறட்டும். தேங்காய் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வறுத்து நல்லா எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிடுச்சு. நல்லா தேங்காயோட வாசமும் நல்லா வந்துடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அரிசியை மட்டும் எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த ஊற வச்ச அரிசி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இந்த அரைச்ச கலவையோட 1 கப் வந்து நான் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம வந்து இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஊற்றி எடுத்துக்கிறேன். இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லாவே வெந்திருக்கும். இது வந்து நல்லா வெந்திருக்காங்கிறத ஒரு ஃபோர்க்கோ இதை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது 5 மினிட்ஸ்ங்கிறதே அதிகம்தான். நல்லா வெந்திருக்கும் எல்லா இடமுமே. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே. ஏன்னா மேலேயும் நல்லா இருந்துச்சு. இது திருப்பிலாம் போட தேவையில்லை. இதை அப்படியே எடுத்துடலாம். இந்த களத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.